2026 மட்டும் இல்லை, 31, 36லாம் வாய்ச்சவடால் பண்ணாங்க இல்லையா? இன்றைக்கி அவங்களே எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்கன்னா, வெற்றி தோல்வி என்பது ரொம்ப நேரோ மார்ஜினில் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணி வந்து அவ்வளோ வலுவாகவும் இல்லை, அவ்வளோ ஒருங்கிணைப்போடும் இல்லை. அதுக்குள்ளே நிறைய இது தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, வேல்முருகன், அவர் ஏதோ முதல்ல செயற்குழுலாம் போட்டு வெளியேறுவது அப்படி இப்படின்னு சொன்னார். என்ன ஆக போகிறாரு தெரியல. ஆக மொத்தம் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லைங்க. எல்லாருக்கும் மனசளவில் ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. இவங்களை வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சது வேஸ்ட் ஆகிடுச்சு இத்தனை வருஷம்னு சொல்லி. அதே போல் காங்கிரஸ் கையை முறுக்கி இத்தனை சீட்டு வாங்கினாலும் திமுக ஆட்களுக்கு காங்கிரஸ் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப தலைவரை ரொம்ப அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு கிராஸ் பர்பஸுக்கு வேலை செஞ்சாலும் செய்வாங்க திமுக ஆட்கள். இப்போ அதிகார பலம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கையில் எல்லா அதிகாரம் போயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி ஏப்ரல் 23ன்னு அறிவித்தாங்களோ அப்போவே சகல அதிகாரங்களும் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று முந்தானாலும் 4 எஸ்பிக்கெல்லாம் மாற்றியிருக்காங்க. மாற்றினதோடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேர்தல் சம்பந்தமான எந்த வேலையும் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 எஸ்பியும் அநேகமாக அங்கே திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டிருப்பாங்க. அவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இந்த நிர்வாக அழுத்தம், காவல்துறை பார்ட்டிஷனாக நடத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் இந்த பண பலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபேஸ் பண்ணுறது. இப்போ விஜயே கேள்விப்பட்ட செய்தி வருது தான், சில மண்டபங்கள் சில சொத்துக்களெல்லாம் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி நிதி நிலைமை இருக்கும்போது அந்த கட்சிக்கு இவங்கெல்லாம் வந்து லட்சங்கோடிலாம் வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரும், சாதாரணமான ஆட்களில். அது ஒன்று தான் வந்து தாவேகா கிட்ட ஒரு வீக் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன், பணபலம். இந்த பணம் எல்லாத்தையும் பண்ணிடாது. POV யூடியூப் சேனல் வழியாக இன்டர்வியூஸ், பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்னு உங்கள் வியாபாரத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். For more details, contact 9655583088. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. 4 முனை போட்டியாக இருக்குது. திமுகவுக்கு எந்த பக்கமும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே திரும்ப போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது திமுகவுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இந்த 4 முனை போட்டிங்கிறது என்ன மாதிரியான தேர்தல் களத்தை 2026 எதிர்கொள்ள இருக்குது? முக்கியமாக திமுக சட்டம் ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது திமுகவுடைய இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் விளக்கமாக பேசலாம் சார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்காத, இதுவரை தமிழகம் சந்தித்திராத ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்க போகுதுங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரெண்டாவது வந்துங்க, 4 முனை போட்டின்றது நீங்கள் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சியை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 4 பேர் இருக்காங்க, ஆனால் போட்டியில் 4 பேரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தியரிட்டிக்கலாக 4 பேர் இருக்காங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு 3 முனை போட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 234 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக 4-5 தொகுதிகளில் வேணால் 4 முனை போட்டி இருக்கலாம் எஃபெக்டிவாக. மற்ற ஒரு 230 தொகுதிகள், 225 தொகுதிகளில் அது வந்து ப்ராக்டிக்கலாக 3 முனை போட்டியாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ நம்ம அதனால் அதை 4 பேர் இருக்கிறதால 4 முனை போட்டின்லாம் எடுத்துக்க வேணாம். இது மும்முனை போட்டி தாங்க. தான் திமுக, அதிமுக, தாவேகா, இந்த 3 பேர் தான் மோதுறாங்க. ஃபைட்டு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக தாங்க இருக்குது. அதாவது நாங்கள் வந்து 210 ஜெயிப்போம், 2026 மட்டும் இல்லை, 31, 36லாம் வாய்ச்சவடால் பண்ணாங்க இல்லையா? இன்றைக்கி அவங்களே எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்கன்னா, வெற்றி தோல்வி என்பது ரொம்ப நேரோ மார்ஜினில் இருக்க போகுது. அதனால் வந்து யார் யார் கிடைக்கிறாங்களோ எல்லோரும் இழுத்து வண்டியில் ஏற்றுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ பிரச்சனைகள் ரொம்ப வெடிச்சிட்ருக்குது. அநேகமாக வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு சீட்டை குறைச்சதை
ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில். இப்போ திருமாவளவனும் பிரேமலதாவும் தான் செட்டில் ஆக போகுது அடுத்தது. பட் ஆனால் இந்த ஹோல் திங்கில் ஒரு வழியாக செட்டில் பண்ணால் கூட கையை முறுக்கி அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து அந்த கட்சிகளிடையே, தோழமை கட்சிகளிடையே ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறத அந்த கட்சி தலைவர்கள் பேசுகிறதுலேருந்து நமக்கு புரியுது. குறிப்பாக திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள்லாம் மிக நீண்ட காலமாக கோட்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக திமுகவை வந்து அவங்க வந்து ஆதரிச்சிட்டு வந்தாங்க. அதாவது இஷ்யூ பேஸில் சப்போர்ட் பண்ணுறது, அப்போஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஸ்டாண்டு. எதை பண்ணாலும் ஆதரிக்கிறதுன்றது வந்து கரெக்டான ஸ்டாண்டு இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிகள் திமுக நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் ஆதரிக்கிறதுன்ற செயல்பாடு என்பது இன்றைக்கி அவங்கள மக்கள் மத்தியில் வந்து கேலி பொருள் ஆக்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 10 சீட்டுக்கு மேலே நாங்கள் வந்து வாங்குவோம், டபுள் டிஜிட் அப்படின்னு சொன்ன விசிகா, சிபிஐ, சிபிஎம்லாம் ரொம்ப இழிவுபடுத்தப்பட்டிருக்கு, அவமானத்துக்கு ஆளாயிருக்காங்க அவங்க மக்கள் மத்தியில், அவங்க கேடர் மத்தியில். முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுகவில் ஒடுக்கப்படுதா? அது இன்னும் முடிவாகலை, அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட ஒரு மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை கூட பறக்க விட மாட்டாங்க. அது நம்ம பின்னால் பேசுவோம். மதிமுக நிலைமையை பாருங்கள். மதிமுக ஒரு சீட்டு கம்மி பண்ணி 4, அந்த 4ல் 3 உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னா அது உங்கள் சீட்டு இல்லை. ஏன்னா எந்த சின்னத்தில் நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த கட்சிக்கு தான் நீங்கள் கடமைப்பட்டவர்கள். அந்த கட்சியினுடைய கொறடா என்ன உத்தரவு போடுறாரோ அதன்படி தான் நீங்கள் வாக்களிக்கிற உரிமை பெற்றவர்கள். அதை மீறினீங்கன்னா உங்கள் பதவியே பறி போயிடும். அப்போ எஃபெக்டிவ்லி ஒரு சீட்டு தான் மதிமுகவுக்கு அவங்க சின்னத்தில் நிற்பாங்க போல இருக்குது. அதாவது தேர்தல் அங்கீகார விதிகள்லாம் இருக்கிறதால தேர்தலே போட்டி போடல அந்த கட்சின்னா அதுக்கு ரத்து பண்ணிவிடுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை. அது மாதிரி ஏதோ கோளாறு, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு தொகுதியில் வைகோவுடைய நிலைமையை பாருங்கள். திமுகவை 2ஆக பொளந்து வெர்டிகலாக ஒரு 10 மாவட்ட செயலாளருக்கு மேலே அவருக்கு ஆதரவாக போன காலங்கள் போய் குடும்ப அரசியல், வாரிசு அரசியலாம் எதிர்த்து போர்க்கொடி தூக்கியவர் இன்றைக்கி அவருக்கு எதிராக வாரிசு அரசியலுக்கு மல்லை சத்யா போர்க்கொடி தோங்குற ஒரு சுற்றிட்டு வந்துட்டார். ஸ்டாலினுடைய அரசியல் என்ட்ரியை வந்து எதிர்த்து தான் அவர் அரசியல் பிறந்தது, தனி கட்சி மதிமுக. ஆனால் இன்றைக்கி அவர் பாருங்கள், ஸ்டாலினை தலையில் தூக்கி வச்சுட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் தாங்க, பொது நலம் இல்லை, மக்கள் நலன் எதுவும் இல்லை. பையன் இருக்கணும், பையனுக்கு எம்பி சீட்டு, இவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, திரும்பவும் ஒரு முறை ராஜ்யசபா போனோம். அப்போ பதவிகளை வைத்து தான் இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களே தவிர தமிழகத்தின் பிரச்சனைகள், கோரிக்கைகள், மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி ஆளுங்கட்சிக்கிட்டேயோ கூட்டணி கட்சிக்கிட்டேயோ பேசுறதில்லை. ஸோ அதனால் பாருங்கள், இன்றைக்கி சிறுமைப்பட்டு கம்யூனிஸ்டுகள் 6-5 ஆக்கிட்டாங்க. 10க்கு கனவு கண்டவர்கள் இன்றைக்கி இருந்ததை கூட தக்க வைக்க முடியும். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்கள் கட்சி வந்து கரைந்துட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை அவங்கள மனதளவில் காயப்படுத்தியிருக்கு. இது வந்து தலைவர்கள் மட்டத்தில் சொல்கிறேன். ஆனால் அணிகள் வெறுப்படைஞ்சிருக்காங்க. அணிகள் வந்து தேர்தலுக்கு திமுக கூட்டணி வெற்றிக்கு இந்த அளவுக்கு பாடுபடுவார்களா முந்தைய போல்? ஏன்னா அணிகள் வேலை செஞ்சால் தானேங்க அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். 21 கூட்டணி வச்சிட்ருக்கிறேன்றீங்க, மெகா கூட்டணின்றீங்க. ஆனால் இந்த மெகா கூட்டணியில் இருக்கிற பாதி கட்சிகளுக்கு மொத்தமாக சேர்த்தா 1% ஓட்டு கிடையாது. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது கேள்வி இல்லை, அவங்க வாக்கு சதவீதம் என்ன, புரியுதுங்களா? அதனால் வந்துங்க இந்த திமுக கூட்டணிக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம் பல ஆண்டுகளான்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் இப்போ உடஞ்சி போச்சுங்க. காங்கிரஸ் வந்து திமுக கையை முறுக்கி குறைக்க நினச்சதை கூட்டி வாங்கி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிட்டாங்க. 28 ப்ளஸ் ராஜ்யசபானா ஒரு 6 சட்டமன்றம்னு வச்சுங்களேன். இப்போ மற்றவங்க எல்லாம் ஏமாந்த கட்சிகள் ஆகிட்டாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சீட்டு குறையுது. அந்த அடிப்படையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணி வந்து அவ்வளோ வலுவாகவும் இல்லை,
அவ்வளோ ஒருங்கிணைப்போடும் இல்லை. அதுக்குள்ளே நிறைய இது தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு ஒன்று இருக்குதுல்ல, வேல்முருகன், அவர் ஏதோ முதல்ல செயற்குழுலாம் போட்டு வெளியேறுவது அப்படி இப்படின்னு சொன்னார். என்ன ஆக போகிறான்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லைங்க. எல்லாருக்கும் மனசளவில் ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. இவங்களை வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சது வேஸ்ட் ஆகிடுச்சு இத்தனை வருஷம்னு சொல்லி. ஸோ இது வந்து தேர்தலில் களத்தில் எந்த அளவுக்கு ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கும், தேர்தல் பணிகளில் எப்படி இது ஆக்கும்ன்றது. அதே போல் காங்கிரஸ் கையை முறுக்கி இத்தனை சீட்டு வாங்கினாலும் திமுக ஆட்களுக்கு காங்கிரஸ் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப தலைவரை ரொம்ப அச்சுறுத்தி வாங்கிட்டாங்க, அதனால் இவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு கிராஸ் பர்பஸுக்கு வேலை செஞ்சாலும் செய்வாங்க திமுக ஆட்கள். வாங்கிட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா சரி நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு பார்த்து செய்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இனியாவும் அதிமுக கூட்டணி இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல. அது தொடங்கினா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பாஜக வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குது. கூட்டணி அரசு வர்ற மாதிரி அதிமுகவுடைய எண்ணிக்கையை குறைக்கணும், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி கூட்டணிக்குள் ஒரு கூட்டணி உருவாகிட்டு இருக்குது. அது அந்த கூட்டணி வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. யார் இதுக்கு தலைமை தாங்குறாங்க, யார் இதர கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்றதே இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பழனிசாமி கிட்டே யாரும் பேச மாட்டேன்றாங்க. பேசணுன்னா பியூஷ் கோயல் டெல்லியிலேருந்து வராரு, அமித்ஷா வராரு, இல்லைன்னா எடப்பாடி அமித்ஷாவை போய் டெல்லியில் பார்க்குறாரு. ஸோ அதிமுக என்பது இன்றைக்கி பாஜகவின் கைப்பாவையாக மாறிடுச்சுன்றது வேதனையான உண்மை தான். அது திமுக அடிமை திமுகன்னு சொல்கிறதுன்றதால நம்ம சொல்லலை, இது யதார்த்தமும் அப்படி தான் இருக்குங்க நிலவரம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கிற அளவுக்கு தாவேகா அரசியல் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இல்லை, இளைஞர்கள் பட்டாளமும் பெண்கள் ஆதரவும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் நியூ ஓட்டர்ஸ் அவங்களில் பெரும்பகுதி ஆதரவும் தலித் மைனாரிட்டிஸ் அதாவது கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்களுடைய ஆதரவும் பெரும்பகுதி ஆதரவும் விஜய்க்கு இன்றைக்கி இருக்குங்க. விஜய்க்கு வந்து என்ன இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணுவாங்க. அதிமுக திமுக தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளோ தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் இப்போவே திமுக எல்லா தொகுதிக்கும் 20 கோடி அனுப்பிச்சி வச்சுருக்குதான். அதனால் அவங்க 100 கோடி வரைக்கும் கூட செலவு பண்ணுவாங்க. விஜய் இதெல்லாம் கணிச்சு தான் முதல்ல சொன்னார், தேர்தல் வரும்போது லாரியாக வந்து பணத்தை கொட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். அது உண்மை தான். அப்போ அந்த பண பலத்தை இப்போ அதிகார பலம் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கையில் எல்லா அதிகாரம் போயிடுச்சு. எப்போ தேர்தல் தேதி ஏப்ரல் 23ன்னு அறிவித்தாங்களோ அப்போவே சகல அதிகாரங்களும் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று முந்தானாலும் 4 எஸ்பிக்கெல்லாம் மாற்றியிருக்காங்க. மாற்றந்தோடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேர்தல் சம்பந்தமான எந்த வேலையும் கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 எஸ்பியும் அநேகமாக அங்கே திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டிருப்பாங்க இல்லையா? கரூர், ஈரோடு, அப்புறம் இன்னொரு 2 ஊர் சொன்னாங்க. ஸோ இது வந்து களை எடுப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி ஏதோ உத்தரவு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரியேட்லலாம் மாற்றம் வரப்போகுது. அதனால் தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது, இந்த நிர்வாக அழுத்தம், காவல்துறை பார்ட்டிஷனாக நடத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் இந்த பண பலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ விஜயே கேள்விப்பட்டேன், செய்தி வருது தான், சில மண்டபங்கள் சில சொத்துக்களெல்லாம் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி நிதி நிலைமை இருக்கும்போது அந்த கட்சிக்கு இவங்கெல்லாம் வந்து லட்சங்கோடிலாம் வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரும், சாதாரணமான ஆட்களில். இப்போ அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. திரும்ப ஆட்சியில் தொடர்ந்தால் தான் கொள்ளை தொடரும். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், லூட் கொள்ளை தொடரட்டும் தான். கொள்ளை தொடரணுன்னா இவங்க ஆட்சி நடக்கணும். நல்ல மணல் கொள்ளை தொடரணும், கனிமவள கொள்ளை தொடரணும், அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட்டில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொள்ளை தொடரணும்,
எலக்ட்ரிசிட்டி போர்டில் கொள்ளை தொடரணும், இப்படி எல்லாத்துலேயும் கொள்ளை தொடரணும்னா மு.க. ஸ்டாலின் தொடரணும் இல்லையா? அப்போது அது ஒன்று தான் வந்து தாவேகா கிட்ட ஒரு வீக் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். பணபலம். இந்த பணம் எல்லாத்தையும் பண்ணிடாது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த பேசிக் நீட்ஸ் தேவைப்படும்ல சார். ஆமாம். அதனால் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அவ்வளோ வசதி உள்ளவர்கள் 234 பேர் கிடைப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அது வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். இல்லை, ஒரு தேர்தலில் போட்டி போடும்போது நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து போட்டி போடுற ஆட்கள் சிங்கம் புலி ஆடு மாதிரி போய் நிற்க முடியாது இல்லையா? அதனால் வந்து தாவேகாவுக்கு இருக்கிறது அது ஒன்று தான். ஒருவேளை அதை கூட அந்த விஜயனுடைய செல்வாக்கு, மக்களுக்கு மாற்றம் வரணும், ஒரு புதிய ஆட்சி வரணுன்ற அந்த தாகம் இருக்குல்ல, தனியாத தாகம், அது வந்து காம்பன்சேட் பண்ணி நீ என்ன ஒன்றா பண்ணாலும் தேடி பிடிச்சி தாவேகா வேட்பாளர் யாரையா ரிசல்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து குத்துவாங்க, பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும். ஆனாலும் பணபலம் என்பது இன்றைக்கும் தேர்தல் கமிஷன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு முறை வந்து கரூர் தொகுதியில் தானே தேர்தலாம் தள்ளி வச்சாங்க செந்தில் பாலாஜி. அது மாதிரி அனுமதிக்கப்பட்டதை பல மடங்கு செலவு செய்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க. தாவேகா வேட்பாளர்கள்கிட்ட தேர்தல் ஆணையம் அனுமதித்த தொகையை செலவு பண்ணுறது கூட பணம் இருக்குமான்னு எனக்கு சந்தேகம். ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி மக்கள் ஆதரவு, மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அதிலெல்லாம் வந்து தாவேகா தான் ஃபஸ்ட்டில் இருக்கும்ன்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.